வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னை விட்டு என்ன பண்ணுங்க, அகர்ந்து போயிடுங்கனாரா? கிடையாது. நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க. அந்த அன்பை குறிக்குது. அவர் நம்மளை சேர்த்துக்கிறேன்றாரு. நம்ம பாவியா இருக்கிறோம், நமக்குள்ள அநேக கவலைகள் போராட்டங்கள் எல்லாமே இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாருமே என்கிட்ட வாங்கப்பா. நீதான் நீதான் நீ வா, நீ வா அல்ல, எல்லாருமே வாங்க கூப்பிடுகிற உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து கர்த்தரிடத்துல நல்ல அன்பின் ரட்சிப்பை நமக்கு வைத்திருக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுங்க. இசப்பா, என் பாரத்தை அநேக மனுஷர் மேல வைத்தம்மா. அநேக இடத்துல நான் சொன்னேன் டேடி, ஆனா யாருமே என்ன பண்ணல, என் பாரத்தை தீர்க்கல. என்னை கேலி செய்யறாங்க, என்னை பத்தி பின்னாடி பேசுறாங்க, என்ன அவகுரியமான வார்த்தைகளை பேசுறாங்க. எனக்கு இன்னும் பாரமா இருக்கப்பா, எனக்கு இன்னும் பாரமா இருக்கு. என் பாரமே எனக்கு கடந்து போகணும்னு தான் நான் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றேன். ஆனா அந்த பாரம் நான் ஏமாந்துட்டாப்பா. என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாரமும் என்னை விட்டு விலகி போகுவதற்கு இந்த உலகத்துல உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை ஏசப்பா. என் பாரத்தை சுமக்க ஒரு தேவன் இயேசு, நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே. நீ எனக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா. மனுஷர்களை நம்பி என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஏமாந்து போயிட்டாப்பா. இனி நான் யாருகிட்ட என்னுடைய பாரத்தை சொல்ல மாட்டேன். நீங்க இந்த நிமிஷம் என்னோட பேசுனீங்கல்லப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன தேவமே, என் பாரம், என் கவலை, என் குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றையும் இசப்பா இன்றைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் இசப்பா. நான் உங்க மேல வைக்கிறேன். என்னை பலப்படுத்துங்க, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இனி நான் மனுஷரை நம்ப மாட்டேன் இசப்பா. மனுஷரை நம்பி என் முன்னாடி நல்லா பேசுறாங்க, எனக்கு பின்னாடி எவ்வளவு வேதனைக்குரிய வார்த்தைகள் அப்பா. இதெல்லாம் என்னால தாங்க முடியல. என் தேவனை மாத்திரம் நான் நம்புறேன், இயேசுவை நம்புறேன். நான் நன்மை செய்ய போறேன், நன்மை செய்யறேன். ஆனா அது எனக்கு தீமையாய் முடியுதப்பா. நான் யார் மேல என் பாரத்தை வைக்க மாட்டேன், யாருக்கிட்ட என் பாரத்தை நான் சொல்ல மாட்டாப்பா. உங்க கிட்ட மாத்திரம் நான் சொல்றேன். நேற்று உங்க ஆழத்துல உள்ளத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு, இசப்பா என் பாரத்தை சுமந்து தீர்க்கிறவரே தேவ ஆட்டுக்குட்டியானவர் நீங்கப்பா. எங்களை ரட்சிக்கிற தேவன் நீங்கப்பா. என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க என்று நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புரல் ஆகும் பொழுது, நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கிடைக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய கண்ணீருக்கு விடை கொடுக்கிறார். உங்களுடைய பாரத்திற்கு ஒரு விடை கொடுக்கிற ஒரு வல்லவராக இருக்கிறார். இயேசு நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு நன்மையை கர்த்தர் செய்வாருங்கம்மா, செய்வார். தேவ பிள்ளைகளே, எதை குறித்த சோர்ந்து போகாதீங்க. யார் உங்களை எதனா பேசுதோ கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்க உறுதியா வச்சு கொள்ளுங்க. போதும், அது போதும்மா. யார் என்னன்னா பேசின்னு போட்டோம், உன் சொந்த பந்தம், அக்கா, தம்பி, அண்ணன், தம்பி, உறவு, யார் எதனா பேசுதோ கவலைப்படாதீங்க. நீங்க நல்லது செஞ்சிட்டீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையை நன்மையினால் வெண்டீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நன்மை செஞ்சு உங்க மேல தீமையான வார்த்தை பேசுறாங்களா, அந்த இடத்தை விட்டுருங்க, தேவையே இல்லை. இயேசு உங்களுக்கு அடக்கலம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்க பாரத்தை யாரு மேல வைக்க போறீங்க? தேவ பிள்ளைகளே, யாரு மேல வைக்க போறீங்க? யாரு மேல வைக்க போறீங்க? ஏசப்பா மேல வைக்க போறீங்க. எத்தனை பேர் ஏசப்பா மேல வைக்க போறீங்கன்னு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்ய இயேசு வல்லவராக இருக்கிறார். அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். அந்த வார்த்தை சொன்ன தேவனை விசுவாசிங்க. அவர் ரட்சிக்கிற தேவன், அவர் வல்லவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எல்லா பாரத்தையும் ஏசப்பா ரட்சகர், ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து தீர்த்து முடிப்பார். உங்க வாழ்க்கையை மாற்றுவார், சுமையை தாங்குவார், உங்களுக்கு வெற்றியை கொடுக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நம்மப்பா ஏசப்பா நம்மோட இருக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களை தொடர்வதாக.